இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. சம்பனரே, தொழுது கொள்ளும் யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பனரே, ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது, ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது, இயேசுவே உம்மாலே வருகிறது. யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே. உம்மாலே ஆயுள் பெருகும், நீடித்த வாழ்வு வரும், உம்மாலே ஆயுள் பெருகும், நீடித்த வாழ்வு வரும், காலங்கள் உம் கரத்தில் எந்நாளும் இருக்கிறது, காலங்கள் உம் கரத்தில் எந்நாளும் இருக்கிறதே, இயேசுவே எந்நாளும் இருக்கிறதே. உசிலம்பட்டியிலேருந்து கிருபாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, என் குழந்தைக்கு வாந்தி வயிற்றோட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் மதுரையில் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை கொண்டு காமிச்சேன். அவர் என்ன சொல்கிறார், 24 மணி நேரம் கழிச்சா தான் சொல்ல முடியும், நீங்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னாரு. உடனே என் அம்மாவுக்கு நான் ஃபோன் போட்டு ஜெபிச்சேன். காரணம் ஜாய் டிவி நான் பார்ப்பேன், அந்த நம்பரில் ஃபோன் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். கத்தரை வந்து ஜெபிச்ச நிமிஷமே அந்த ஆஸ்பத்திரியில் இந்த குழந்தை மேலே தெய்வ வல்லமை இறங்குச்சு. உடனே அவள் க்யூர் ஆகிட்டா, வாந்தி ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஆகிட்டா. மறுநாள் எங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டோம். கத்தரை நாம மையப்படுவார்னு எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சங்கீதம் 127 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நன்றாய் கவனிங்க. இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம்,
கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் கட்டப்படணும், நம்முடைய சரீரம் கட்டப்படணும், நம்முடைய எல்லாமே கட்டப்படணும். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானா, நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானா, நம்ம நடத்துகிற சபைகள் கட்டப்பட வேண்டுமானா, அப்பா கட்டணுங்க. அதனாலதான் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் இதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். முதலாவது நாம் பார்த்தோமானா, சங்கீதம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோமானா, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால். ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த கவனிக்கிற குணம் நமக்கு இல்லைன்னு சொன்னா, வேதம் கூறுகிறது, அவர் இடித்து போடுவார், அவர் கட்ட மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய செய்கைகளை கவனிக்கணுங்க. அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம கவனிக்கணும். கவனிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை அருமையா உங்க குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். அப்பாவுடைய செய்கைகள் ஒவ்வொன்றிற்கும் நன்றி செலுத்துங்க. உங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த செய்கைகளை கவனிச்சு பாருங்க. யாருக்கும் இல்லாத கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இந்த செய்கைகளை, அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கவனிக்க என்னதான் நம்முடைய வீடு இடிந்து கிடந்தாலும், நம்முடைய குடும்பம் இடிந்து கிடந்தாலும் மறுபடி ஆண்டவர் கட்டுவார். அதனாலதான் அப்பா சொல்லுகிறார், கவனிங்கப்பா. ஒரு நாளும் கவனிக்கணுங்க. இந்த கவனிக்கிற குணம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தாரு. எப்படி அடிமைத்தனத்தில் நம்ம காணப்பட்டோம், எப்படி உளையான சேற்றில் நம்ம காணப்பட்டோம். ஏன் நம்மளை வேறு பிரித்தா? நம்மளை விட திறமசாலி எவ்வளவோ பேர் இருக்காங்களே, நம்மளை விட ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்களே, நம்மளை விட படிச்சு பேர் பெற்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்களே. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமில்லாத நம்மளை தெரிந்து கொண்டாரேங்க. ஞானமில்லாத நம்மளை தெரிந்து கொண்டாரே. ஏன் தெரிந்து கொண்டார்? எந்த நிலைமையில நம்மள இருந்தோம், எந்த நிலைமைக்கு நம்மளை இப்ப வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகளை பார்க்கணுங்க, செய்கைகளை கவனிக்கணும். அவருடைய கரத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். அதை உணர்ந்து அதை கவனிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுங்க. பா, நீங்க என்ன வனைய ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்க கரத்தின் கிரியைகளா நான் காணப்படணும்ப்பா, உங்க சித்தம் போல என்னை வணைங்கப்பான்னு சொல்லி அப்பாவுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அப்பா அழகா வணைந்து நம்மளை மறுபடியும் கட்டுவார், நம்முடைய குடும்பத்தை கட்டுவார், மறுபடி கட்டுவார், உங்க வீட்டை கட்டுவாருங்க. நல்லா கவனிங்க. அப்பா நம்மளை கட்டணும். அப்பா கட்டாம நம்மளா கட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அது விருதான்னு வேதம் கூறுகிறது. நல்லா கவனிங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முட்செடியின் நடுவில் ஆண்டவர் தரிசனமாகிற போது, அந்த முட்செடி எரிந்து கொண்டு இருக்கும்போது, அது பிரகாசமாக எரிந்தும் அது வெந்து போகாமல் காணப்படும் போது மோசே அந்த பிரமிப்பை கண்டு நடந்து முன்னாடி போகும்போது
அப்பா மோசேயை பார்த்து சொல்லுகிறார், 5வது வசனத்தில் வாசித்தோமானா, அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் ஏன் அப்பா அந்த வார்த்தையை சொன்னார்? நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலருக்குள்ள ஒரு காரியம் காணப்பட்டது. அதை நாம் ரூத் 4வது அதிகாரத்தில் நம்ம போவாசை குறித்து வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ரூத் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானா, அங்கு போவாஸ் ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய பாதரட்சியை கலட்டி போட்டு ரூத்தை தன்னுடைய சுதந்திரவாளியை தெரிந்து கொள்கிறார். நல்லா கவனிங்க. அப்பா ஏன் மோசைய பாதரட்சியை கலட்டி போட சொன்னார் தெரியுமா? எப்பா, நீ இதுதான் என் சுதந்திரம்னு நீ நினைக்கிறேலப்பா, பூமிக்குரிய சுதந்திரம் உனக்கு இல்லப்பா, நானே உனக்கு சுதந்திரம்ப்பா. நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமிப்பா, அந்த பாதரட்சியை கலட்டி போடுப்பா, நீ என்னுடைய சுதந்திரவாளி, என்னுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடையணுமானா உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடுப்பா, நீ என்னுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடைன்னு சொல்லிதான் மோசேயை ஆண்டவர் அழைத்தார். நீங்களும் நானும் அப்பாவுடைய சுதந்திரத்தில் பங்கடையணுங்க. அப்பாவுடைய சுதந்திரத்தில் பங்கடையணும். பூமியில என்னதான் இருந்தாலும் செஞ்சாலும் எல்லாத்தையும் அப்பா, எந்த மேன்மைகள் இருந்தாலும் எந்த காரியம் காணப்பட்டாலும் உங்களுக்கு மேலே எதுவும் இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் கொடுத்த கிருபைப்பான்னு சொல்லுங்க. எந்த உயர்வுகள் வந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த கிருபைப்பா, என் பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த கிருபைப்பா, இந்த சொத்து சுகங்கள் நீங்கள் கொடுத்த கிருபைப்பா சொல்லுங்க. ஒரு நாள் இதுதான் என் சுதந்திரம்னு சொல்லி அதை மேன்மையாக நினைக்காதீங்க. அதனால தான் அப்பா சொன்னார் மோசேயை பார்த்து, அப்பா ஏன் ஏன் ஏன்னு சொல்றியே, அதெல்லாம் கலட்டி போடுப்பா. இது நம்மளால உண்டானதல்லங்க. அப்பா விரும்புகிறது காரியம் என்னன்னா, எப்பா நீ என்னுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடையணும்ப்பா, என் சுதந்திரத்தில் நீ பங்கடையணும். என் சுதந்திரத்தில் நீ பங்கடையணுமானா நீ செய்ய வேண்டிய காரியம், நீ எது மேலெல்லாம் ரொம்ப நாட்டமாக வச்சிருக்கிறியோ அதெல்லாம் கலட்டி போடுப்பா. அதுதான்ப்பா உன் பாதரட்சை, கலட்டி போடு, உன் மேன்மையை கலட்டி போடு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் அழகா சொன்னாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அவர் ஒரு பெரிய படித்த அறிவாளி தான், எத்தனையோ பட்ட படிப்புகள் வாங்கியிருந்தவர் தான், எல்லாவற்றிலும் பேர் பெற்றவர் தான், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாத்தையும் நஷ்டமுமா குப்பையுமாக எண்ணினேன்னு சொல்றாருங்க. அதுதாங்க பாதரட்சை கலட்டுகிற அனுபவம். இப்படி கலட்டி போடும்போது தான் அப்பாவுடைய சுதந்திரத்தில் நம்ம பங்கடைய முடியும். அவருடைய சுதந்திரத்தில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டுமானா உலகத்தில் எது மேலெல்லாம் ரொம்ப நாட்டமாக வச்சிருக்கோமோ, எதெல்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கலட்டி வச்சிடணுங்க. 3வது ஒரு காரியம், மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தோம்னா, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பா சொல்றாரு, எப்பா வீடு கட்டுறாங்கப்பா, எந்த ஒரு கல்லை ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போடுறாங்களோ அந்த கல்லையே மூளைக்கு தலைக்கல்லாய் பயன்படுத்துறாங்கல்ல. நல்லா கவனிங்க, மூளைக்கு தலைக்கல்லாய் அதை பயன்படுத்துறாங்கல்லப்பா.
அதனால தான் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சரீரம் அற்பமானது தான். இது கனமுள்ளதாய் மாறணுமானா ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லுதான், அது மூளைக்கு தலைக்கல்லாய் ஆகணும்னா அந்த வார்த்தையிலே நம்ம பார்க்கிறோம், அது கர்த்தராலே ஆயிற்று. இங்க ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டவங்களா காணப்படலாம், தள்ளப்பட்டவங்களா காணப்படலாம். இந்த தள்ளப்பட்ட பாத்திரம் தாங்க நிறைய இடத்துல ஆண்டவர் மகிமையா பயன்படுத்துறாரு. பார்த்தீங்களா? தாவீத குடும்பத்தில் அற்பமா நினைச்சாங்க. தகப்பனே தான் பிள்ளைய மறந்த மாதிரி மறந்துட்டாரு. எல்லா பிள்ளைங்களுக்கும் சாமுவேல் கொடுக்குற விருந்துல பங்கு கிடைச்சாங்க. ஆனா தாவீது மாத்திராங்க காணப்படலைங்க. அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீத ஆண்டவர் மகிமையா பயன்படுத்தினார்ல. நல்லா கவனிங்க. அதே போலதான் எலிசா தீர்க்கதரிசி, அவருடைய வீட்டில் நல்ல ஒரு பண்ணை வீடுதான். ஆனா என்னதான் தன்னுடைய சொந்த குமாரனா இருந்தாலும் அவங்க அப்பா, டே நீ வாடா, நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்ட, நீ போய் அந்த ஏரை பிடிச்சு உழுப்பான்னு சொல்லி ஏர் பிடிச்சு உழுதாருங்க. அற்பமாக தாங்க நினைச்சாங்க, குடும்பத்தார் அற்பமாக தாங்க நினைச்சாரு, பேரண்ட்ஸ் அற்பமாக தாங்க நினைச்சாரு. ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்ல போலதான் காணப்பட்டாங்க. அவங்களதான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கெல்லாம் எடுத்து பயன்படுத்தினார். எலிசா தீர்க்கதரிசி இரட்டிப்பான வரத்தை உடையவராய் காணப்பட்டாருங்க. எலிசாவால நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானா, நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமானா, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானா, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லுனாலும் சரி, அது மூளைக்கு தலைக்கலாய் ஆண்டவர் மாற்றுவார். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க பாருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல உங்களை தள்ளினாங்களோ அந்த இடத்துலயே மூளைக்கு தலைக்கல்லு போல உங்களை உண்டாக்குவாருங்க, வைப்பாருங்க. உங்க வீட்டை கட்டி எழுப்புவார், உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நல்லா கவனிங்க. ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுதுங்க. அது அக்கினிமயமான ஒரு நாள். நல்லா கவனிங்க. இதில் எல்லாரும் காணப்படணும். இந்த வேத வசனத்தை ஆராய்ஞ்சு சிந்திக்கும் போது ஒரு பெரிய காரியம் இதிலிருந்து வெளிப்படுது. என்னன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த கட்டப்பட்ட அனுபவம் உள்ளவங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதுங்க. சில பேர் அழிந்து போகிற பொன்னை போல காணப்படுவாங்க, சிலர் வெள்ளியை போல காணப்படுவாங்க, சிலர் விலையேறப்பெற்ற கல்லை போல காணப்படுவாங்க, சில பேர் மரத்தை போல காணப்படுவாங்க, சில பேர் புல்லை போல காணப்படுவாங்க. கவனிங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைங்க,
கிறிஸ்துவின் மேலதான் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை அழிந்து போகிற பொன்னாய் காணப்படலாம், வெள்ளியாய் காணப்படலாம், மரமாய் காணப்படலாம், புல்லாய் காணப்படலாம், அல்லது விலையேற பெற்ற கல்லாய் காணப்படலாம். ஒரு நாள் வருது, அக்கினியானது அதை பரிசோதிக்கிறது. இந்த அக்கினி வந்த உடனே பொண்ணு உருகிருதுங்க. பொண்ணு என்ன செஞ்சிருது? உருகிருது. வெள்ளி என்ன செஞ்சிருது? அதுவும் உருகி போகுது. மரம் என்ன செஞ்சிருது? அதுவும் எரிஞ்சு தீஞ்சு ஒண்ணும் இல்லாம சாம்பலா போகுது. புல்லு என்ன செஞ்சிருது? அதுவும் வெந்து ஒண்ணும் இல்லாம போயிருது. ஒன்னே ஒண்ணு மட்டும் நிலைச்சு நிக்குதுங்க, விலையேறப்பட்ட கல்லு. இந்த கல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன அக்கினி வந்தாலும், என்ன அக்கினி பரீட்சித்தாலும், இந்த கல்லு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நல்லா கவனிங்க, இந்த கல்லு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இந்த கல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? இந்த அக்கினி பரிசோதிக்க 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 இந்த கல்லு அப்படியே ரெண்டா உடையும். உடையும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து விலையேறப்பெற்ற ஒரு பொண்ணு கொப்பான, சுத்த பொண்ணு கொப்பான, சுத்தமான ஜொலி ஜொலிக்கக்கூடிய ஒரு வைரம் வெளிப்படுங்க. நல்லா கவனிங்க. இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் அழகா சொல்றார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில், 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்து ஒரு தேவ பிள்ளைய விசுவாசம் வளர 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 விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்க இருக்க நம்மளை கல்லை போன்ற உறுதியுள்ளவர்களாய் மாற்றிருங்க. கல்லை போன்ற உறுதியாய் மாற்றிடும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை என்னதான் அக்கினி பரீட்சித்தாலும் உள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சுத்த பொன்னாய் மாறும். அந்த அக்கினியின் உக்கிரம் அதிகமாகும் போது, இந்த கல் உடைஞ்ச போது உள்ள இருக்கிற விசுவாசம் பாருங்க, அது பொன்னை போல சுத்த பொன்னாக, அழிந்து போகிற பொன்னாக அல்ல, அப்பாவுடைய கிரீடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொன்னாக விலையேற பெற்றதாய் அது காணப்படும். இந்த ஒரு பாக்கியம் நம்ம தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேணுங்க, நமக்கு வேணும். அதனால தான் அதே 1 பேதுரு 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசமானது அப்படியே அவர் மேலே விசுவாசம் வைக்க 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 அதிகமாக விசுவாசிக்க விசுவாசிக்க, அதனால தான் யோபு அழகா சொல்றார், நான் விசுவாசித்து இருக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நல்லா கவனிங்க, எப்போ அந்த பொண்ணா விளங்க முடியும் தெரியுமா? இந்த விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை அப்படி கல்லு மாதிரி ஆக்கிடுறாருங்க, கல்லு மாதிரி ஆகிடுறாங்க, உறுதியாகிடுறாங்க. அதனால தான் அக்கினி பரீட்சிக்கும் போது உள்ள இருந்து அந்த மகிமை, அந்த அந்த பொண்ணு அப்படியே சுத்த பொண்ணா அப்படியே சொல்லிக்க ஆரம்பிக்குதுங்க. உங்களை என்னையும் அதே மாதிரி வேறு பிரிக்க ஆண்டவர் விரும்புகிறார், வேறு பிரிக்க விரும்புகிறார். இந்த காரியம் நமக்குள்ள காணப்படணுங்க.
அழிந்து போகிற பொன்னை போல காணப்படக்கூடாது, வெள்ளியை போல காணப்படக்கூடாது, ஒரு மரத்தை போல காணப்படக்கூடாது, ஒரு புல்லை போல காணப்படக்கூடாது. ஒரு விலையேற பெற்ற கல்லாய் நாம் காணப்படணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை கட்டுவார், நம்மளை கட்டி எழுப்புவார். அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிறவர்கள் ஒரு நாளும் என்ன மழை வந்தாலும் செஞ்சாலும் வீடு நிலைச்சு நிற்குங்க. அதனாலதான் அப்பா ஒரு உதாரணமா சொன்னாரு. ஒரு மனுஷன் மணல் மேல கட்டினா, ஒரு மனுஷன் பாறை மேல கட்டினா, பெருமழை வந்துச்சு, பெரும் புயல் அடிச்சிச்சு, அந்த கற்பாறையின் மேல இருந்த வீடு நிலைச்சு நின்றுச்சுங்க. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போச்சுங்க. நீங்களும் நானும் நிலைச்சு நிற்கணும்னா நம்ம வீடு ஆண்டவரால் கட்டப்பட வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் நம்ம கவனித்து பார்த்து அவைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது, அவருடைய கரத்தில் நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவது, நம்முடைய மேன்மைகள், நம்முடைய உயர்வுகள் எல்லாத்தையும் ஒரு பாதரட்சியை போல, நம்முடைய பூமிக்குரிய சுதந்திரத்தை பாதரட்சியை போல கலட்டி போட்டு கிறிஸ்துவின் சுதந்திரராய் நம்ம மாறுவோம். அவருடைய பரிசுத்தத்தில் பங்காளியாய் மாறுவோம். அவருடைய சரீரத்தின் அவயவமாய் நம்ம மாறுவோம். நான்காவது, அந்த அக்கினியானது பரீட்சிக்கும்படி நம்ம பொறுத்திருப்போம். இவைகளை செய்யும்போது நம்முடைய வீடை ஆண்டவர் கட்டுவார், நம்முடைய குடும்பத்தை கட்டுவார். செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளிக்கிற கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்னு பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரெல்லாம் ஆகாததென்று தள்ளப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாங்களோ, ஒன்றுக்கு உதவாத புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற பண்ணுங்கப்பா. எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.